வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு. அதிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் தான். அதாவது இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 2 விதமான தேர்வுகள் அப்படின்றது இருக்குது. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அது ஒன்று. ப்ளஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா காலேஜ், அது ஒன்று. ஸோ இரண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான். முதல்ல லா காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். பட் ரிசல்ட் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க பப்ளிஷ் பண்ணணும். அது இந்த எலெக்ஷன்னால் தடைபடுமா அப்படின்றத நிறைய பேரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஏன்னா அதில் 5 சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட்டை கொடுத்துட்டு மீதி சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது நிறைய பேருக்கு ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்மளோட மார்க் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மார்க்குக்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் அப்படின்றத வைக்கிறீங்க. ஸோ நல்ல மார்க் தான் எடுத்தவங்க, ஓரளவுக்கு ஒரு குட் ஸ்கோர் எடுத்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம், அதில் ஒரு குழப்பமும் வேண்டாம். ஏன்னா ஓரளவுக்கு தியரி பேப்பரும் சரி, அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸும் சரி நல்லா தான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வேரியேஷன் வரும். முழுக்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே கட் ஆஃப் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆவரேஜாக ஒரு நல்ல மார்க், அதாவது நல்ல மார்க்னால் ஒரு 120 இந்த ரேஞ்சில் எடுத்துருந்தீங்கன்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா சப்ஜெக்ட் வைஸ் இப்போ ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு 130 140 எடுத்துமே கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சில சப்ஜெக்டில் 120 எடுத்தாலே ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் மாறும். பட் இருந்தாலும் ஆவரேஜாக ஒரு 110 120 இந்த மார்க் எடுத்துருந்தீங்கன்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுடைய ரிசல்ட் வருதா வரலையா அப்படின்றத செக் பண்ணலாம். நம்மக்கிட்டேன்னு இல்லை, நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலுமே கரெக்டாக இந்த மார்க்குக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிரும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் நம்ம இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டில் வெயிட் பண்ணி தான், காத்திருந்து தான் ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த லிங்க்கும் எதுவும் இல்லை. அதனால் எலெக்ஷனால் தான் டிலே ஆகுது அப்படின்றதெல்லாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் கூட நேற்றைய தினம் ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு இந்த ரெக்யூர்மெண்ட், புதுசாக ஒரு ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணி கொடுக்குறதோ அல்லது வேறு ஏதாவது மக்கள் நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான் பண்ண முடியாதே தவிர, இந்த மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு பப்ளிஷ் பண்ணலாம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்குது. டிஎன்பிஎஸ்சிலேயே நீங்கள் நேற்று கூட பார்த்துருந்துருப்பீங்க, ஒரு ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அதனால் அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது நம்ம டிஆர்பிலேயும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.